அதாவது இந்த அரசு செய்யற தவறு என்னன்னா, யாரெல்லாம் இதுக்கு முன்னின்றாங்களோ அவங்கள புடிச்சு போடணும். அவங்கள கேஸ்ல போட்டு அவங்கள மாட்டி அவங்க பெயில வர முடியாத செக்ஷன்ல போட்டு உள்ள தள்ளினா தான் அவங்களுக்கு வரும். ஏன்னா உங்களை எல்லாம் புடிச்சு கொண்டுட்டு போய் ஒரு மண்டபத்துல வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு கழட்டி விடுறாங்கல்ல, திரும்ப வந்த உடனே இங்க அறிக்கை விடுறது. எங்க கொண்டு போய் உங்களை உள்ள அட பார்ப்போம், புலன்ல போடு, இல்லைன்னா பாளையங்கோட்டையில போடு, இல்ல திருச்சியில போடு, இல்ல மதுரையில போடு, ஏதாவது ஒரு ஜெயில போய் ஒரு 6 மாசம் உள்ள உட்காந்துட்டு வரட்டும். டாக்டர் ஐயாவை நான் ரொம்ப மதிக்கிறேன், ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், எனக்கும் சீனியர் தான் அவரு. ஆனா அதே வேளையில அவங்க ஜாதியை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தா, அப்ப எங்க ஜாதி என்ன ரோட்ல போறதா? நான் என் ஜாதிக்கா நான் போராட மாட்டேன்னா? அவர் ஜாதி தான் பெருசா, எங்க ஜாதி பெருசாங்கிறதா கலந்து பார்ப்போம். மக்களுக்கு தெரியப்படுத்தாமலே நாங்க எல்லாத்தையும் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க எல்லாத்தையும் நாங்க வளர்ப்போம், நாங்க பணத்தை கொடுப்போம், நாங்க யூனிவர்சிட்டியை டெவலப் பண்ணுவோம். நீ உட்காந்துக்கிட்டு நாட்டாம மயிர் பண்ணுவியா? அதுல நீ அங்க போய் வாத்தியார்களுக்கெல்லாம் பட்டமளிப்பு கொடுக்கறது, மாணவர்களுக்கு பட்டமளிப்பு கொடுக்கறதெல்லாம் நீ போறேன்னா அதுக்கு நீ ஒன்றிய அரசுல இருந்து பணம் வாங்கி கொடு. ஒன்றிய அரசுல இருந்து யூஜிசி கொடுக்கணும் இல்ல. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சேர்ந்த முன்னோடி முனைவர் திரு மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்பு. இப்போ எடப்பாடியார் காலையிலேயே தினம் அவர் கண் விழிக்கிறாரோ இல்லையோ, அரசுக்கு எதிரான ஒரு விரிவான ஒரு அறிக்கையோட அவர் கண் விழிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு விரிவான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அம்மா உணவகத்துல நேற்றைய தினம் ஆய்வு மேற்கொண்டிருந்தார் நம்முடைய முதல்வர். அது திட்டமிட்டு அது ஒரு ஸ்கிரிப்டடு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போனவர். இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே அம்மா உணவகத்தை அடிச்சு நொறுக்குனாங்க. அதே போல அம்மா ஜெயலலிதா அம்மையார் காலத்துல இருந்த உணவகங்கள் எண்ணிக்கை 407 இருந்துச்சு. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 19 கடைகளை அம்மா உணவுகளை மூடு விழா நடத்தியிருக்காங்க. தரமற்ற உணவு, தரமற்ற அரிசி, பருப்பு, காய்கறி வகைகளை கொடுத்து வஞ்சிச்சிருக்காங்க மக்களை, ஏழை எளிய மக்களை நீங்க வஞ்சிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அளவுக்கு அதிகமா திரு எடப்பாடியார் அளவுக்கு அதிகமா அவர் இப்போ பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் பேசுறது அவருடைய உடல் நலத்துக்கு நல்லதில்லை. அவர் அம்மா உணவகத்தில் தரமற்ற பொருள்களை சப்ளை பண்ணி தரமற்ற உணவை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது இது முழுக்க பொய்யான தகவல். இவர் போய் அங்கே அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு பார்த்தாரா? இல்லை இதுக்கு முன்னாடி அம்மா உணவகத்தில் அவங்க காலத்தில் சாப்பாடு கொடுக்கும்போது இவர் போய் சாப்பிட்டு பார்த்தாரா? எதை வச்சு அப்படி பேசுறாரு? ரொம்ப முட்டாள்தனமான பேச்சு இதெல்லாம். அன்றைக்கு தரமற்ற உணவு தரப்பட்டதுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. யாரு ரோட்ல தெரியுற அந்த பாவம் ஏழை எளிய மக்கள்னா அந்த அன்றாட பிச்சை எடுத்து பொழைக்கக்கூடியவங்க தான் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வேலைக்கு போறவங்கல இருந்து மற்றவங்க எல்லாருமே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமும் இப்ப தரப்படுது உணவு. அதைத்தான் முதலமைச்சர் ஒரு ஆய்வு பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா முன்னக்கூட்டி தகவல் கொடுக்காம முதலமைச்சர் எப்படி போக முடியும்? முதலமைச்சருடைய புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. முதலமைச்சர் திடீர்னு விசிட் போவாரா என்ன? இதெல்லாம் புரிய வேண்டாமா? அப்ப செய்தியாளர்கள் தான் திடீர் விசிட்னு போடுறாங்களோ? திடீர் விசிட் தான். திடீர்னு அவர் அங்க போகணும்னு நினைச்சிட்டு டக்குன்னு திரும்புறாரு. பட் போகையில அவங்க மைக்ல கூப்பிட்டு யார்கிட்ட சொல்றாரு, அந்த உணவு மேலாளருக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஏன்னா இருக்கணும் இல்ல, யாருமே ஆள் இல்லாம போயிட்டா வெறும்னு போய் பார்த்துட்டா வர முடியும். ஆகையினால இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் போகணும். அப்படிதானே போகணும். இன்ஸ்பெக்ஷன் கிடையாது, இது இன்ஸ்பெக்ஷன் இல்ல. அது அங்க போய் பாக்குறதுக்கு போறாரு, எப்படி நடக்குது என்னன்னு பார்க்கத்தான் போறாரே தவிர இன்ஸ்பெக்ஷன் ஸ்கூல் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ், டிஓ இவங்க எல்லாம் வரும்போது அவங்க எல்லாம் திடீர்னு வருவாங்க அந்த ஸ்கூலுக்கு, ஹெட் மாஸ்டருக்கு நான் இத்தனாம் தேதி இப்ப இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வாத்தியாரு நம்மளை எல்லாம் சொல்லுவாங்க, நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வர்றாரா,
நல்ல சட்டை டவுசர் போட்டுக்கோங்கடா, கேள்வி கேட்டா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லுங்கடான்னு முன்னாடியே முதல் நாளே தயார் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட தெரியாத இந்த ஆளுக்கு என்னதான் சரி விடு. சரிங்க சார், இப்ப சாப்பாடு கடைகள் எல்லாம் போய் இப்போ ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து இப்படி பிடிக்கிறாருல ஒவ்வொரு ஏரியாவா போய், ஆமா அவர்லாம் சொல்லிட்டு முன்கூட்டி அது வேற. அது வந்து அது அப்படி போக முடியாது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தவறு நடக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போறது. தவறுகள் ஒரு போவாங்க, திடீர்னு போய் அங்க ஆய்வு பண்ணுவாங்க. அதை ஆய்வுக்கு அதிகாரிகள் ஆய்வு பண்ண போறது. இது அமைச்சர் வந்து அதை செக் பண்ண போறாரு. அவ்வளவுதான், எப்படி நடக்குது என்னன்னு அது பார்வையிட போறாரு. பார்வையிட போறதுக்கும் செக் பண்ண போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. போய் சாப்பிட்டு பாக்குறாரு முதல்வர் கையில, அது எப்படி தூக்கி போடுறாரு. அதுலயே என்ன நான் விமர்சனம் பண்ணல, முன்னாள் ஜெயக்குமார் பாரு, அவர் எவனாலும் சொல்லட்டும், எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவர் அதை டேஸ்ட் பாக்குறாரு. அதுக்காக மீத கையில இருக்க தூக்கி போடாம என்ன பண்ணுவாங்க? அதுலயே தூக்கி போடுறாரு. அதுலயே தூக்கி போடுறாருன்னா என்ன, கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆமா, எச்சி எனக்கு எப்படிதான் வருது. சரி விடு, அவங்களுக்கு பொழுது போலையா, அவங்க தான் கட்சி இருக்குங்கிறத காட்டிக்கணும். இப்ப அந்த அம்மா சசிகலா இப்ப அங்க இருந்து பரப்பிட்டாங்க. அந்த அம்மா போனாங்கன்னா ஒட்டு மொத்த முக்குலத்தோர் ஓட்ட பூரா அந்த அம்மா பிரிச்சிருவாங்க. ஏன்னா முக்குலத்தோர் பூரா அந்த அம்மா கூட தான் இருக்காங்க. முக்குலத்தோர் ஓட்டு ஒரு ஓட்டு வாங்க முடியாது. இவர் ஒன்லி கவுண்டர் ஓட்டை மட்டும் தான் வாங்க முடியும். நீங்க அண்ணாமலை அவர்கள் போல ஒரு ஜாதிய பூசுறீங்க. ஜாதி பூசல்ல உண்மைதாங்க என்ன சொல்றேன். இங்க பாரு, நான் சொல்றது வந்து உண்மையத்தான் சொல்றேன். இவர் கவுண்டர் ஓட்லயும் சில கவுண்டர் தான் இவர் கூட இருக்காங்க. இப்ப எங்க கூட்டணியில கவுண்டர் இருக்காங்களா இல்லையா, எம்எல்ஏவெல்லாம் இருக்காங்க இல்லையா. அதனால இவர் கூட இருக்கிறது வந்து சும்மா ஒரு குறிப்பிட்ட அவருக்கு மாமே, மச்சான், அண்ணன், தம்பி, சொந்தக்காரங்க, அது அவர் கூட இருக்க பழைய மந்திரிக அவர் 2-3 பேர் இருக்காங்க. இவங்களை வச்செல்லாம் இவர் அரசியல் பண்ண முடியாது. இவர் உண்மையான ஒரு அரசியல் கட்சியா அரசியல்வாதியா இருந்தா தேர்தல்ல நின்றுக்கணும், இடைத்தேர்தல நின்றுக்கணும். தோல்விங்கிறது, வெற்றி தோல்விங்கிறது சகஜம். அதுக்காக தேர்தலையே புறக்கணிச்சுட்டு போறதுங்கிறது தவறு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடிக்கு வந்து இப்ப சனி 7.5 நடக்குது. இந்த 7.5 சனி நடக்கிறதுனால அவர் பேசுறதெல்லாம் 7.5 தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால 7.5 பேச இல்ல அவருக்கு 7.5 சனி கண்டிப்பா தலையை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மதுரையில வந்து நம்மளுடைய இவரை பார்த்து உன்னுடைய இதுல வந்து சட்டமன்ற தொகுதிக்கும் நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஓட்டு குறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் தக்க பதிலடி கொடுத்தாரு. சரிங்களா? ஆகையினால இவர் வந்து ஏதோ இவர் தான் வானத்துல இருந்து இவர் பேரை சொன்னா எவன் ஓட்டு போடுவான்? ஏதோ அந்த காலத்துல அந்த எதிர்கட்சியா வர்ற அளவுக்கு ஓட்டு வாங்கினது காரணம் அது அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய இறப்பு தான் காரணம். ஜெயலலிதாவுடைய அம்மா இறப்பு 2016 மரணித்த அம்மையா ஜெயலலிதாவுடைய இறப்பு சிம்பத்தி 2021 வரைக்கும் எதிரொலிச்சிருக்கா? ஆமா ஆமா, 2019 எதிரொலிக்கல. இன்னுமே அதிமுகங்கிற கட்சி வந்து அந்த ரெட்டலைங்கிறது எம்ஜிஆர் எதிரொலிக்குது இல்ல. சரி, ரெட்டலைங்கிறது எம்ஜிஆர் வச்சு எதிரொலிக்குது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வச்சு எதிரொலிக்குது. அவ்வளவுதான். ஒரு அதாவது நல்லது கெட்டதுங்கிறது வந்து சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள், அவ்வளவுதான் சார். ஒரு புரட்சி தமிழர், அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர். அவர் ஒரு தமிழர் ஒரு முதல்வரா ஆயிடக்கூடாது, அதுக்காக உடனே ஒரு சாதிய பூசம் பூசிடுறீங்க. டாக்டர் ஐயாவுக்கும் பூசிடுறீங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் பூசிடுறீங்க. இந்தப்பா அப்ப அவங்க கட்சியில வந்து அந்த கட்சியை தோற்றுவித்தவர் யாரு? அப்ப அவரு தமிழர் இல்லையா? அதுக்கப்புறம் இவருக்கு முன்னாடி ஆண்டது அந்த அம்மா தமிழர் இல்லையா? என்ன பேசுறீங்க? அப்ப திமுக விமர்சிச்சது கிடையாது கன்னடத்து பாப்பாத்தின்னு சொல்லி. நாங்க சொல்லுவோம்ப்பா, 1000 சொல்லுவோம். ஆனா அவங்க தலைவி யாரு? அவங்க சுத்தமான தமிழன்னா அந்த அம்மா யாரு? அப்ப இதெல்லாம் நீ வந்து அவங்கள ரொம்ப பழிச்சு பேசுறீங்க. அப்படி பழிச்சு பேசாதீங்க. இங்க பாருங்க, இத வந்து அரசியலா தான் பார்க்கணும். இதுல வந்து மொழிய பார்க்க கூடாது. மொழிங்கிறது வேற, இது அரசியல். நீங்க ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள எடப்பாடியார அடக்குறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் தான் அவரு சாதி, அந்த சாதியிலயும் அவருக்கு செல்வாக்கு இல்ல, கவுண்டர் இனத்திலயும் அவருக்கு செல்வாக்கு இல்ல, எல்லா கவுண்டரும் அவர் கூட இல்ல. எங்க கட்சியில கவுண்டர்கள் ஏறக்குறைய ஒரு 12 விழுக்காடு எங்க கூட தான் இருக்காங்க. முக்குலத்தோவை எங்க கூட தான் இருக்காங்க. வன்னியரு எங்களோட இருக்காங்க. பட்டியலின மக்கள் எங்களோட இருக்காங்க. எங்க கூட்டணி கட்சிகளோட தான் சேர்ந்து இருக்காங்க. புரிஞ்சதா? ஆகையினால இவர் குண்டக்குடிக்க அன்னக்காவடி எடுத்தாலும் 2026 ஒன்னும் புடுங்க முடியாது. இன்னும் சொல்ல போனா வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல்ல திறமை இருந்தா எங்கேயாவது ஒரு மேயர் தேர்தல ஜெயிக்க சொல்லுங்க. கண்ணு, எங்க கட்சி மேலதான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்கல்ல. வரக்கூடிய ஒன்றிய தேர்தல்ல ஏதாவது ஒரு ஊராட்சியில, பேரூராட்சியில, ஒரு முனிசிபாலிட்டியில
அல்லது ஒரு கார்பரேஷன்ல எங்கேயாவது ஜெயிச்சு சேர்மன் போஸ்ட் வர சொல்லுங்க பாப்போம். சும்மா இதெல்லாம் இங்க பாருங்க என்ன ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, ஓகே. அட இங்க பாரு, கையால் ஆகாதவன் பொண்டாட்டிக்கு, அதாவது இவனுக்கு ஆன்ம குறைவு, பொண்டாட்டி மேல பழிய போடுவாங்க. ரெண்டாம் பொண்டாட்டி கட்டுறேன்பான். ரெண்டாம் பொண்டாட்டி கட்டாலும் அவளுக்கு இருக்காது, அவன் எவன்கிட்டயாவது போய் தான் புள்ள பெறணும். அது மாதிரி கேஸ் இதெல்லாம் வேலை பாரியா இந்த மாதிரியான ஆமா. அப்படின்னா விதமா வந்து பாரு, இவரும் அவருடைய பத்திரி இவர் இருக்காரு, அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் இருக்காரு பாரு, அவரும் 2 பேரும் நடந்துக்கிற விதம், பேசுற விதம் மொத்தமும் சரியில்லை. ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மீறும். தமிழ், அதாவது திமுக அரசை யாரெல்லாம் எதிர்த்து வந்து கேள்வி எழுப்புறாங்களோ, நீங்க அவ்வளவு பெரிய நீங்க வந்து படித்துதான் பேசுறீங்க. அவங்க பேசுறது சரியில்லை. அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு, அண்ணாமலை சரியில்லை. எடப்பாடியார் முன்வைக்கிறாரு, ஜெயக்குமார் அவர்கள் முன்வைக்கிறாரு, அவங்களும் பேசுறாரு. ஜெயக்குமாருடைய யோக்கியதை என்னன்னு தெரியும். அவரு ரேப் கேஸ்ல மாட்டினவரு. அதுக்கப்புறம் இவர் எடப்பாடியார் வந்து எப்படி போய் எப்படி அந்த பதவிக்கு வந்து இன்னைக்கு அந்த பதவி யார் ஐயா ஆட்சியில இருக்கிறது? யார் ஐயா? என்ன ஆட்சியில இருக்கீங்க? ஆட்சியில. ஆமா, பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அவங்க அதெல்லாம் உள்ள தூக்கி போடுவோம், பொறுத்து இருந்து பாரு. இப்போ டாக்டர் ஐயா இன்றைய காலையில ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு. 10.5% இடஒதுக்கீடை வலியுறுத்தி தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்க போறோம். இந்த போராட்டம் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய போராட்டமா அமைய இருக்கு. 7 நாட்கள் சாலை மறியல்ல தொடர் சாலை மறியல் ஈடுபடுவதை விட ஒரு பெரிய பயங்கர போராட்டமா இருக்கும். அரசுக்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் விதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் இளைஞர்கள் தங்களுடைய இளைஞர்கள் வந்து யாரால வந்து ஏமாந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா அறிஞ்சு வச்சிருக்காங்க இளைஞர்கள் அப்படின்ற ஒரு தன்னுடைய அறிக்கையில வந்து வெளியிட்டு இருக்கிறாரு ராமதாஸ் ஐயா. ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்க 10.5. அதாவது அதெல்லாம் இவரு பழைய அடுக்கு பானை, மண்பானை இருக்குல்ல, அடுக்கடுக்கி வச்சிருப்பாங்க, பழைய புளிப்பானை, பருப்பு பானை, அந்த மாதிரி பானை. இவரெல்லாம் அந்த காலத்து ஆளு, அந்த பானை தான் கதை சொல்லுமே தவிர இவர் இன்னைக்கெல்லாம் வந்து அந்த இவருடைய பருப்பெல்லாம் வேகாது. இவர் வான்னா வந்திருக்க ஏற்கனவே 22 பேரை போராட்டத்துல செத்தானுங்களே, அந்த குடும்பத்துக்கு இவர் என்ன புடுங்கினாரு. நாளைக்கு இது போராட்டம் பண்ணான்னா விட்டு வச்சிருவோம் அந்த அரசு. எவன் சட்டத்தை மீறானோ அவனுங்களை பூரா சுட்டு தள்ளுவாங்க. சும்மா நாங்க ஒன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பொது சொத்துக்கு பொது சொத்துக்கு இடையூறு செய்யும் போது குற்றவாளியை தண்டிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எங்கேயுமே அப்படி சொல்லலையே. நாங்க போராட்டத்தை கடுமையா போராட்டம் தான் என்ன அர்த்தம்? நாங்க வந்து ஊர்வலம் போவோம், எங்க கோரிக்கையை நாங்க எடுத்து சொல்லுவோம்னா அது வேற விஷயம். போராட்டம்னா போராட்டம் பண்ணக்கூடாதா? போராட்டம் பண்ணக்கூடாது. போராட்டங்கிறது வந்து இதுதான் அர்த்தம். இப்ப ஊர்வலம் போறாரு, போங்க, வேண்டாம்னு சொல்லல. அது போராட்டம் பண்ணுவோம், பஸ்ஸை மறிப்பான், அதை மறிப்பான், இதை மறிப்பான், ரயில மறிப்பான் அப்படின்னு சொன்னா அது வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவோ வந்து காவிரி நீர் வந்து திறந்து விடலன்னு சொல்லி பல பகுதிகளில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க, ரயில வந்து மறியல் செஞ்சாங்க. அப்ப அதெல்லாம் சட்ட விரோதம் சொல்ல வரீங்களா? இங்க பாரு, அதுவும் சட்ட விரோதம் தான். அது மாதிரி பண்ணவங்களையும் நாங்க கைது தோழர்களே ஐயாவுடைய பேச்சு கேட்டு அவங்களையும் கைது பண்ணிருக்கோம். புரிஞ்சுக்கோ, கைது பண்ணித்தான் மாலையில வீட்டுக்கு போயான்னு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி இவங்க எத்தனை பேர் வந்தாலும் எல்லாத்தையும் கைது பண்ணுவோம். ஏற்கனவே முன்ன காலம் மாதிரி எல்லாம் பஸ்ஸுக்கு தீ வைக்கிறது, மரத்தை வெட்டுறதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஜனநாயக கட்சி, ஜனநாயக கட்சி அது கத்திரிக்காயாவது, அது ஜாதி கட்சி. அவர் வந்து இப்ப இன்னைக்கு அவங்க ஜாதிக்காரங்களுக்கு தானே 10.5% கேட்கிறாரு. உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தா பொதுப்படையா பேசணும். 118 ஜாதி இருக்கிறதுல இவரு ஒரு ஜாதி. அவர் ஜாதிக்கு மாத்திரம் 10.5% இடஒதுக்கீடு கேட்கறது எந்த வழியில நியாயம்? 29% விழுக்காட்டுல இவருக்கு 10.5 போயிட்டா மீதம் என்ன இருக்கு? எத்தனை ஜாதி இருக்கு மீதம்? அத்தனை ஜாதிக்கு 1% கூட வராது. சும்மா வெற்றித்தனமான பேச்சு இதெல்லாம். யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க. தென் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கம்பளத்தாரும் சரி, முக்குளத்தோரும் சரி, அதுல பாதிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாம் படையெடுத்து வந்தாங்கன்னா இவரெல்லாம் புசங்கி போயிடுவானுங்க. இப்ப கண்டிப்பா நான் வந்து என் தலைமையிலேயே நான் நடத்துவேன். என் தலைமையிலேயே கண்டிப்பா இவருக்கு எதிரான போராட்டத்துல நான் ஈடுபடுவேன். அதுக்கு வந்து எங்களுடைய எம்பிசி கோட்டால இருக்கக்கூடிய எங்க நாயுடு மக்களையும், எங்களுடைய கம்பளத்தார் இன மக்களையும், அதே போன்ற தேவர் இன மக்களையும் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டுவேன். ஒண்ணு திரட்டி எங்களுக்கு இது ஏற்கனவே நாங்கெல்லாம் வழக்கு தொடுத்திருக்கோம், கொடுக்க கூடாதுன்னு. அப்படி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த கம்யூனிட்டி அத்தனையும் ஒண்ணு சேர்த்து நாங்க போராடுவோம். அப்ப இந்த ஆளு வெளியில வர விடாம அரெஸ்ட் பண்ணிடுவோம். என்ன நினைச்சிட்டு இருக்காரு சார்? இப்போ டாக்டர் அன்புமணி அவர்களும் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு.
மின் கட்டண உயர்வுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அரசினுடைய தவறுகளை வந்து நாங்க சுட்டி காட்டிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்காரு. அதாவது இந்த அரசு செய்யற தவறு என்னன்னா, யாரெல்லாம் இதுக்கு முன்னின்றாங்களோ அவங்கள புடிச்சு போடணும். அவங்கள கேஸ்ல போட்டு அவங்கள மாட்டி அவங்க பெயில வர முடியாத செக்ஷன்ல போட்டு உள்ள தள்ளினா தான் அவங்களுக்கு வரும். ஏன்னா உங்களை எல்லாம் புடிச்சு கொண்டுட்டு போய் ஒரு மண்டபத்துல வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு கழட்டி விடுறாங்கல்ல, திரும்ப வந்த உடனே இங்க அறிக்கை விடுறது. எங்க கொண்டு போய் உங்களை உள்ள அட பார்ப்போம், புலன்ல போடு, இல்லைன்னா பாளையங்கோட்டையில போடு, இல்ல திருச்சியில போடு, இல்ல மதுரையில போடு, ஏதாவது ஒரு ஜெயில போய் ஒரு 6 மாசம் உள்ள உட்காந்துட்டு வரட்டும். இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் குண்டாசுல தான் உள்ள போடணும். இல்லையா, இப்ப மின் கட்டண உயர்வுக்கு மின் கட்டணம் என்னையா உயர்வு? தமிழ்நாட்டு தான் மற்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவான மின் கட்டணம் இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். புரிஞ்சுக்கோ. மற்ற மாநிலங்கள் எங்களுக்கு எதிரான பத்திரிகைன்னு சொன்னா கூட தினமலர்ல கரெக்டா அதை சார்ட் எடுத்து போட்டிருக்கான். எக்ஸ் தளத்துல போய் பாருங்க, கரெக்டா ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு டேரிஃபை கரெக்டா போட்டிருக்கான். 100, 200, 300 ஒவ்வொரு டேரிஃபைக்கும் எவ்வளவு ஒவ்வொரு மாநிலம் வாங்குதுன்னு. அதுல பாத்தீங்கன்னா நாங்க தான் கம்மி, தமிழ்நாடு தான் கம்மியா வாங்குது, மற்ற மாநிலங்களும் அதிகமா தான் வாங்கிட்டு இருக்கு. மாதந்தோறும் வந்து நம்ம மாற்றப்படும் சொல்லுமே, அது மாத்திட்டோமா? அதெல்லாம் நாங்க எங்க அரசுக்கு தெரியும். அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். பைனான்ஸ் கமிட்மெண்ட் வேணும் சொன்னோம், தேர்தல் அறிக்கையில கொடுத்தோம், நாங்க செய்யணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கோம். இதை செய்ய இயல்றதுக்கு இதுக்கு பைனான்ஸ் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஏற்கனவே இபி நஷ்டத்துல இயங்குது. 1,17,00,000 ரூபாய் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? 1,17,000 கோடி வந்து நஷ்டத்துல இருக்கு. அது தவிர இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து என்ன சொல்றான், நீங்க இதெல்லாம் சரி பண்ணாதான் உங்களுக்கு பர்தரா நாங்க வந்து லோன் கொடுப்போம், இந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கெல்லாம் சப்ளை பண்றதுக்கெல்லாம் நாங்க கொடுப்பாங்கிறோம். இப்ப இதையும் பிரிச்சாச்சு. பயிர்மனம் தனியாவும் அது தனியாவும் ரெண்டு தான் போயிடுச்சு இப்ப இபி. அதனால இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமான பேச்சு இல்ல கண்ணு. டாக்டர் ஐயாவை நான் ரொம்ப மதிக்கிறவன், ஒரு சீனியர் பொலிட்டீஷியன், எனக்கும் சீனியர் தான் அவரு. ஆனா அதே வேளையில வந்து அவங்க ஜாதியை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தா, அப்ப எங்க ஜாதி என்ன ரோட்ல போறதா? நான் என் ஜாதிக்கா நான் போராட மாட்டேனா? அவர் ஜாதி தான் பெருசா, எங்க ஜாதி பெருசாங்கிறதா கலந்து பார்ப்போம். இல்லையா, மின் கட்டண உயர்வுக்கு போராடினா வழக்கு போடுறீங்க, இப்போ ஒரு படி மேல போய் சொல்லி சுடக்கூட செஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம். ஆமா, சட்டத்தை மீறும் போது வேடிக்கை பார்த்துட்டா இருப்பாங்க. நம்ம வந்து பாதுகாப்பு கருதி இங்க பாரு, துப்பாக்கி சூட வந்து நம்ம எவ்வளவு பயங்கரவாதம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடுங்கிறது வேற. அது வந்து எதுக்காக அது கலெக்டர் ஆபீஸுக்கு அது நியாயப்படுத்தல. கலெக்டர் ஆபீஸ்ல கோரிக்கை மனு கொடுக்க வந்தவங்கள சுட்டது. இது அப்படி இல்ல, இது போராட்டம் பண்ணுவோன்னு திட்டமிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. நாங்க ஸ்தம்பிக்கோம், அரசு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு, அரசு இது பண்ற அளவுக்கு நாங்க பண்ணுவோம்னு சொல்லி ஒரு வம்மத்துல பேசுறாரு இருந்தாரு. அப்படி இவருக்கு வன்னியர்கள் ஒரு பக்கம் இருந்திருந்தா அந்த எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டி இருக்கணும் இல்ல? அவங்க ஏரியா, அவங்க பெல்ட், ஏன் அங்க ஜெயிச்சிருக்கிறது? ஒன்னால துப்பு இல்ல, அங்க ஜெயிக்கவே ஒன்னால முடியல இல்ல. அதனால இப்படி ஒரு போராட்டத்தை பண்ணி வன்னியர் எல்லாம் ஒண்ணு சேர்க்கலாம்னு பாக்குறீங்க. தயவு செய்து வன்னியர் இன மக்களை தவிர மற்ற இன மக்கள் அங்க இருப்பவங்க எல்லாம் தயவு செய்து அந்த கட்சியை விட்டு வெளியில வாங்க. அவர் வந்து அவங்க ஜாதிக்கு தான் அவர் தலைவரா இருக்காரே தவிர உங்களுக்கெல்லாம் தலைவர்ல நிறைய பாட்டாளி மக்கள்னு சொல்லி பேர்ல வச்சுக்கிட்டு பண்றது பூரா அயோக்கியத்தனங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதே போல சார், உங்களோட கூட்டணி கட்சியினுடைய எம்பியான கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பல ஸ்டேட்மெண்ட்டை வந்து தன்னோட அந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் அந்த மீட்டிங்ல வந்து பேசியிருக்காரு. குறிப்பா என்கவுண்டர் செய்து இந்த வழக்கெல்லாம் வந்து முடிக்க பாக்குறாங்க. அதே போல நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லையினுடைய நிர்வாகி ஜெயக்குமார் அவர்களுடைய இந்த கொலை சம்பந்தமாக இன்னும் ஒரு குற்றவாளிகளை கைது செய்யல, இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி எழுப்பாமலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 2026 நம்ம வந்து கண்டிப்பா அமைச்சரவையில இடம்பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. எல்லா தவறுகளையும் வந்து நம்ம வந்து கடந்து போக முடியாது, நம்ம சுட்டி காட்டுற இடத்துலயும் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. கடுமையா அரசு வந்து கடுமையா விமர்சனம் பண்றாரு. அதாவது கண்ணு, அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு பேசுறாரு. அப்படி பேசுறவரு இப்ப எம்பியா வராம இருந்திருந்தா இந்த அளவுக்கு பேசியிருக்க முடியாது. எங்க தலைவர் பண்ண தப்பு. அவங்க அப்பா வந்து கேட்ட உடனே இந்த கேட்கல, கெஞ்சினாரு, எப்படியாவது என் பிள்ளைக்கு அந்த சிவகங்கை தொகுதியை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சினதுனாலதான் அந்த வழி வந்தது. அதுக்கு ராகுல் வேற ரெக்கமெண்டேஷன். சோ அதனால இன்னைக்கு வந்து எங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்களுடைய கூட்டணியில இருந்துகிட்டு எங்களை பத்தி தவறா பேசுற உனக்கு எத்தனை நாள் இருக்கு?
அதாவது இனிமே தொகுதிக்குள்ளேயே நுழைய விட மாட்டோம், இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க. இதை கேட்டானா உங்க நண்பர் சிதம்பரம் அவர்கள் வந்து வருத்தப்படுவார். பரவாயில்ல அவர் எத்தனை தடவை அவர்கிட்ட ஸ்டாலின் ஐயாட்ட பேசினாரு, ராகுல்கிட்ட பேசி அந்த பையனுக்காக சீட்டு வாங்கினாங்கிறது எங்களுக்கு தெரியும். அவருக்கு ராஜ்யசபா கூட நீங்க தான் கொடுக்கணுமாமே. ராஜ்யசபா கூட நாங்க தான் கொடுக்கணுங்கிறது அவர் ராகுல்னாலதான் இதை நாங்க செய்யறோம். ராகுலுக்காக நாங்க படிஞ்சு போறோம், அவ்வளவுதான். அந்த இளங்க ஒரு தலைவர் முன்னேறி வர்றாரு, அவருக்கு வழி விடணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளவு பண்றோம். சும்மா என்னமோ கத்தி எடுத்தவன்லாம் வந்து சரைக்க வந்துட்டானுங்க போல இருக்கு சும்மா. இல்ல தொடர்ந்து கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் வந்து உங்களை விமர்சிச்சுட்டே இருக்காங்க. குறிப்பா ஒரு விஷயம் இங்க பாருங்க, செல்வ பெருந்தொகை பேசுறது அவருடைய கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியை வளர்க்கணும், அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஆர்வத்தை மூட்டணும், அவருடைய கட்சியில நிறைய ஆட்களை சேர்க்கணுங்கிற எண்ணத்துல பேசுறாரு. இவர் பேசக்கூடியது வன்மத்துல பேசுறாரு. செல்வ பெருந்தொகை பேசுறதுங்கிறது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பேசுறாரு. இவர் கட்சியினுடைய வளர்ச்சிங்கிற போர்வையில திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டாரு. மறைமுகமா தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியாது. தவறு இவர் என்ன சுட்டி காட்டுறாரு, என்கவுண்டரே பண்ணு நாங்க கேஸ முடிக்க பாப்போங்கிறது எவ்வளவு பெரிய தவறான வார்த்தைங்கிறது உங்களுக்கு புரியலையா? சும்மா அவருக்கு தான் தெரியும் பேசுறாரு போல இருக்கு. ஓய் பல்ல இழிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தியா அங்க ஜெயில, அப்ப எல்லாம் என்ன தெரிஞ்ச உனக்கு? அதே போல தமிழ்நாட்டுல அரசு நிர்வகிக்கும் யூனிவர்சிட்டிகளில் வந்து கிட்டத்தட்ட 13 யூனிவர்சிட்டியில் 12 யூனிவர்சிட்டி வந்து நிதி இல்லாமல் தன்னுடைய இந்த பணிகளை வந்து செய்ய முடியாமல் திணறிட்டு வருது அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் கூடுதலான இன்னொரு அறிக்கையும் வந்து இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாரு. குறிப்பாக அரசு ஊழியர்கள், அந்த அரசு ஆசிரியர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஊதியம் கொடுப்பதா இருக்கட்டும், இதுலலாம் வந்து கடும் நிதியில நெருக்கடியோட திண்டாட்டத்தில் இருக்கு. மாணவரோட எதிர்காலத்தோட நீங்க விளையாடுறீங்க. அப்புறம் வைஸ் சான்சலருடைய நியமனத்துல கூட நீங்க வந்து தேவையில்லாம ஆளுநர் கூட சண்டை போடுறங்கிற பேர்ல டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் பெரிய அறிவுஜீவிப்பா, அவர் பல டாக்டரேட் பண்ணியிருக்காரு, அவர் உலக மக கில்லாடி, அவரு அறிவாளி. ஆகையினால அவர் பேசுறத அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். என்ன கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் வேணுமா? அவர் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் பணம் ஒதுக்குறது யாரு? மத்திய அரசா மாநில அரசா? மாநில அரசு தான் பணம் ஒதுக்கீடு பண்ணுது. மாநில அரசு பணம் ஒதுக்கீடு பண்ணிட்டு இது கொண்டுட்டு போய் நாட்டாம பண்றதுக்கு கொண்டு போய் நாங்க கவர்னரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கவர்னர் தான் இப்ப வந்து அதுக்கு இது நியமிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? வைஸ் சான்சலர் நியமிக்க வேண்டியது கவர்னருடைய பொறுப்பு. கவர்னர் என்ன தூங்கி கொட்டை விட்டுட்டு இருக்காரா? அவர் இந்த மாசத்தோட அவருக்கு டேர்ன் ஓவர் முடியுது. அதை ரினியூவல் பண்றதுக்காக அவர் டெல்லிக்கு படையெடுத்துட்டு உக்காந்துட்டு அவருக்கு நேரம் சரியா போகுது. அதனால எதிர்கட்சி தலைவரை போய் பிரதமர் அப்படி பார்க்கட்டும், இல்ல கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்க சொல்லு. மனு கொடுக்க சொல்லியா? 11 நீங்க சொல்றீங்க இவ்வளவு விஷயங்கள். ஆனா நம்மோட முதல்வர் வந்து பல மேடைகள்ல பேசும்பொழுது, மாணவர் மத்தியில பேசும்போது என்ன சொல்றாரு? கடும் நெருக்கடி மத்தியிலையும் நாங்க வந்து கல்விக்காக நாங்க ப்ரையாரிட்டி கொடுத்து நாங்க நிதி ஒதுக்குறோம், கல்வி தான் முக்கியம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்றாரு. நாங்க வந்து சிரமப்பட்டு கல்விகளை வந்து நாங்க முன்னுரிமை கொடுக்குறோம், நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, படிங்க படிங்க படிச்சுட்டே இருங்க அப்படின்னு மக்கள் மத்தியில சொல்றாரு. ஆனா நம்ம செயல்படுத்திருக்கோமா? 12 பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப ஒரு கடுமையான நெருக்கடி சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு ஒரு எதிர்கட்சிங்கிற. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நெருக்கடியில இருக்குன்னா மாணவர்கள் கல்விக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? விசி இல்லைங்கிறதுனால மாணவர்களுக்கு விசியா வந்து பாடம் எடுக்கிறாரு? வாத்தியார் தானே பாடம் எடுக்கிறாரு. ஆசிரியர்களுக்கு தான் சம்பளம் கொடுக்க முடியல. இங்க பாரு, பல்கலைக்கழகத்துல வேலை பார்க்கிற ஆசிரியர்களுக்கு வேலை சம்பளம் கொடுக்கறதுலன்னு இல்ல. இப்ப தனியார் ஒரு பல்கலைக்கழகங்கிறது சில கல்லூரிகளை அவங்க தத்தெடுத்திருப்பாங்க, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த ஆசிரியர்கள்லாம் எய்டட் காலேஜஸ்க்கெல்லாம் வந்து அதுக்கு சேலரி வந்து மாதம் மாதம் யூஜிசியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துரும். புரிஞ்சுக்கோ, வாத்தியார்களுக்கு சம்பளம் போயிடும், அந்தந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு செக் போயிடும், கவர்மெண்ட் காலேஜுக்கும் அது மாதிரி போயிடும். புரியுதுங்களா? யூனிவர்சிட்டி மெயின்டெனன்ஸுக்கு வர வேண்டிய ஃபண்ட் தான் கொஞ்சம் நிற்கும். அது யூனிவர்சிட்டி ஃபண்ட் ஏன் நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னா இந்த இவரனாலதான், கவர்னர்னாலதான். இந்த கவர்னர் வந்து ஏட்டிக்கு புட்டியா பேசி ஏற்கனவே இப்ப குஜராத்ல வந்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் வைஸ் சான்சலர் இதா இருக்காரு, ப்ரோ சான்சலரா. இங்க அதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு நம்ம ஒரு தீர்மானத்தை அனுப்பிச்சோம். அந்த தீர்மானத்துக்கு வந்து ஒரு ஒப்புதல் கொடுக்கல. அதை ஒப்புதல் கொடுக்காம அவர் இழுத்தடிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவரு ஒப்புதல் கொடுத்தாருன்னா இது எல்லாம் சரியா வந்துடும். தெரியணும்ல மக்களுக்கு எதனால நிக்குதுங்கிறத தெரியணுமா இல்லையா?
மக்களுக்கு தெரியப்படுத்தாமலே நாங்க எல்லாத்தையும் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க எல்லாத்தையும் நாங்க வளர்ப்போம், நாங்க பணத்தை கொடுப்போம், நாங்க யூனிவர்சிட்டியை டெவலப் பண்ணுவோம். நீ உட்காந்துக்கிட்டு நாட்டாம மயிர் பண்ணுவியா? அதுல நீ அங்க போய் வாத்தியார்களுக்கெல்லாம் பட்டமளிப்பு கொடுக்கறது, மாணவர்களுக்கு பட்டமளிப்பு கொடுக்கறதெல்லாம் நீ போறேன்னா அதுக்கு நீ ஒன்றிய அரசுல இருந்து பணம் வாங்கி கொடு. ஒன்றிய அரசுல இருந்து யூஜிசி கொடுக்கணும் இல்ல? ஏன் யூஜிசி பணத்தை கொடுக்காம நிப்பாட்டினாங்க? அது ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்திலேயே அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. எல்லாம் அவங்க மாநிலமே பார்த்துக்கணும், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. அதனால இது யூஜிசிங்கிறது கண்ணு அது மட்டும் இல்ல கண்ணு, ரொம்ப சில்லறத்தனமான இந்த ஆள் பண்றாரு கண்ணு இந்த மோடிஜி. ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு 10 சீட்டு கொடுப்பாங்க கேந்திர வித்யாலயா பள்ளிகள்ல. அவங்க ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஏழை எளிய மாணவர்களுக்கு அவங்க சீட்டு கொடுப்பாங்க. ஆனா அதை கூட இந்த ஆளு நிப்பாட்டிவிட்டான். சரியா? அதனால எல்லாமே தான் வச்சாதான் வரிசைங்கிற மாதிரி ரொம்ப இது பண்றாரு. ஏயா நிதிஷ் போய் சில விஷயங்களை போய் பேசினா நீ நோ 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 அது நீங்க போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசுங்கன்னு பத்தி விட்டான். மானம் கெட்டு போய் இந்த ஆளு நிதிஷ் அங்க போறான். பாரு எத்தனை நாள் பார்ப்போம் நம்ம இந்த நிதிஷும் சந்திரபாபு நாயுடு எத்தனை நாள் அவங்க கூட இருக்காங்கிறத பார்ப்போம். ஓகே, நிறைவான உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைய ஒரு மேடையில் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருந்திருக்காரு. பத்திரிகை செய்திகள்லாம் கிசு கிசுப்புலாம் வருது, என்னை டெபுட்டி சிஎம் ஆக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் நம்பாதீங்க, நாங்கள் எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க கூட நம்முடைய தொலைக்காட்சியில ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருந்தீங்க. இந்த மாதிரி உதயநிதி அவர்களும் துணை முதல்வராக இருப்பதாக தகவல் வண்ணமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் கூட மாற்றப்பட இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருக்காரு உங்களுடைய இளைஞரணி தலைவர். இல்ல அதாவது என்னன்னா, அவர் துணை முதலமைச்சருங்கிறது ஒரு அமைச்சர் தான். அதுல ஒன்றும் துணை துணை முதல் அப்படிங்கிறது தான் வார்த்தை தானே தவிர இது இதுல கிடையாது. எதுல கிடையாது? கிடையாது இல்லப்பா. அதாவது சீஃப் மினிஸ்டர் அந்த ஆளுநர் அவர்கள் கொடுக்கிறது கிடையாது, போஸ்ட் கிடையாது, முதல்வர் அவர்கள் நியமிக்கிறது. முதல்வர் அவர்கள் நியமிக்கிறது. ஆகையினால இது அவ்வளவு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது இந்த போஸ்டுக்கு. ஆகையினால இத துரைமுருகன் ஐயாவை கொடுக்கலாமே, அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், கொடுக்காம இப்ப நமக்கு இப்ப ஏற்கனவே நம்ம கொடுத்தோம். எப்ப கொடுத்தோம்? கலைஞர் இருக்கும் போது ஸ்டாலின் ஐயாவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு கொடுத்ததுக்கு அதே போல அந்த ஃபார்முலாவே ஸ்டாலின் அவர்களும் யூஸ் பண்றாரோ. நம்முடைய மகனுக்கு கொடுப்பாங்க, அப்படி எல்லாம் காட்டிடுவோம், அடுத்த தலைவர் அவர் தான். கண்ணே இங்க பாரு, அவருக்கு இப்பொழுது அது கொடுக்கப்பட மாட்டாது. அவர் துணை முதலமைச்சர் இல்ல. லாக்காக்கள் மாற்றுறது உறுதி. சிலர் 1-2 பேர் உள்ள வர்றதும் உறுதி, ஒருத்தர் 2 பேர் வெளியில போறதும் உறுதி, லாக்காக்கள் மாற்றதும் உறுதி. அது அவருடைய தனிப்பட்டதுக்கு அவர் செய்வார். இலாக்கா மாற்றங்கள் பற்றி சொல்றீங்க, அது பெயர் குறிப்பிட முடியுமா? எந்தெந்த அமைச்சர்? இல்ல அதெல்லாம் நான் அந்த ஆசாலாம் பேச முடியாது. அது சட்டப்படி தான் நம்ம பேசணும். அது முதலமைச்சருடைய இதுக்கு உட்பட்டது. அது அவர் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னதுக்கு நன்றி. நன்றி.